நேத்து நைட் அந்தோணியார் கோயில் போயிட்டு வரும்போது, கோயில் பக்கத்தில வண்டியில மீன் விக்கிறான்னுட்டு சால மீன் வாங்கினேன். இவ்ளோ சால மீனும் வெறும் ரூ. 30 தான். 20 மீன் இருந்தது. எவ்ளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் மீன் சாப்பிட மாட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் கிச்சனில மீன் ஸ்மெல் இருந்தா கிச்சன் பக்கம் போமாட்டேன். அந்த பாத்திரத்தலாம் 2 நாள் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிக்குங்கிற ஒரே ரீசன்னால எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு மீன் வெட்ட, கழுவ, சமையல் பண்ண எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். உங்கள்ல யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி மீன் பிடிக்காது, ஆனா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்க பிடிக்குங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சால மீன் வெட்டும்போது அந்த மேலே உள்ள செதிலெல்லாம் நல்லா கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு வாலை கட் பண்ணிடுங்க. தென் வயிற்றுலேருந்து தலைப்பகுதியை அப்படியே கட் பண்ணிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்க வேஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு மீனோட முதுகில் ஒரு சின்ன முள்ளு மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ண மறந்துடாதீங்க. கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ரெடி. இது நான் நாளைக்கு காலையில் வைக்கிறதுக்காண்டி இப்போவே க்ளீன் பண்ணி வச்சா ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு மேரினேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். வாங்கிட்டு வந்த கையோடு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஊரில் சால மீன் என்ன ரேட் விற்கிதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.